அருமையான வார்த்தை எல்லாமே. ஆம், மறுபடியாக கலையத்திலிருந்து பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை யாவரும் ஒரு மனதோடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாருங்கள், வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஆமென். ஆமென், ஆமென். அவளோடு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலே மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் சங்கமம் வானொலி விசுவாசிகளோடு மக்களோடு அவர்களை சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். அன்பின் இரக்கம் நல்ல மனதிற்கும் உள்ள நண்ப தகப்பனே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னீர் ஆண்டவரே. இயேசு நாமத்திலே உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, யெகோவா ராஃபா, கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குணமாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய குணமாக்குகிற வார்த்தைகள், எங்கள் ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகளை, எங்களுக்கு கர்த்தாவே பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை உங்களுடைய சமூகத்திலிருந்து அனுப்பி தருவீராக. என்னை மரத்தினை வெளிப்படுத்தும் உங்கள் நாமம் மையப்படுவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கோம் பாருங்க. ஜெபங்கள்ல ரொம்ப முக்கியமானது அதுல பகிரப்படும் வார்த்தைகள். நாம் யாருடைய சமூகத்துக்கு முன்பாக உட்கார்ந்துருக்கிறோம்னு ரொம்ப முக்கியம் பாருங்க. நமக்கு பயபக்தியும் ரொம்ப முக்கியம். அவர் சமூகத்தில் ரொம்ப தாழ்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்ம தேவன்கிட்ட இப்போ வானமும் பூமியும் படைத்த தேவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. வானம் பூமி படைத்த தேவன் முன்பாக பேசும்பொழுது அவருடைய பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்பவும் மிக முக்கியமான வார்த்தைகள். தேவன் அதை உற்று கவனிக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு உட்காந்து சாதாரண நம்ம ஒரு அதிகாரிகிட்ட உட்காந்து பேசும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், கவனமா பேசுவோம். ஆனால் அதை காட்டிலும் கோடி மடங்கு பெரிய தேவன் அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபப்படுத்துகிற அந்த வார்த்தைகளே ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் என்ன, அந்த வார்த்தைகள் பின்னாடி உள்ள காரியங்கள் என்ன, அந்த வார்த்தைகள் இதற்கு முன்பாக நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் பழித்தது, நம்முடைய முன்னோர்கள் எப்படி நற்சாட்சி பெற்றார்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு என்பது குறித்து நம்ம பல காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. இப்பொழுது நம்ம யாக்கோபுடைய ஜெபத்துக்கு யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரத்துல பாருங்க, திருப்பத்துல 16வது வசனத்துல போவோம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு ஜெபத்தை குறிச்ச ஒரு நல்ல ஒரு அட்வைஸை யாக்கோபு பண்றாரு பாருங்க. இதுக்கு முன்னாடி தெய்வீக சுகத்தை குறித்து நாம் பார்க்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இது பாருங்க. தெய்வீக சுகத்துல 3 நிலைகளை பார்த்தோம். விசுவாசத்தினால் சுகமாகுவது, கர்த்தருடைய பந்தியிலே சுகமாகுவது, அது மட்டும் மருந்து எண்ணெயை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தினால் சுகமாகுது கொடுத்து 3 படிகளை பார்த்தோம். இப்படி என்றால் எதை சொல்ல வருகிறார் அப்படின்னா, தெய்வீக சுகம் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. கர்த்தர் எப்படி பாவத்தை வெறுக்கிறாரோ அதே மாதிரிதான் வியாதியையும் வெறுக்கிறார். நம்ம வியாதி உடம்புல இருக்கிறது தேவ சித்தமே கிடையாது. நம்ம வியாதி இல்லாதவர்களாய், எப்படி ஆதியிலே தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது வியாதி இல்லாதவர்களாய் படைத்தாரோ அதே மாதிரிதான் அந்த ஒரு இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கும். அந்த ஏதேன் தோட்ட அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்ம வியாதியோட இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. வியாதிங்கிறது பிசாசு நம்மளை அழிக்க கொண்டு ஒரு ஆயுதம் பார்த்துக்கணும். அப்ப அதற்காகத்தான் சிலுவையில் என்ன பண்ணார் அவர்? ஏசாயா 53 அதிகாரத்துல பார்த்த மாதிரி நம்முடைய பாடுகளை, வியாதிகளை ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அவர் சிலுவையில நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை பண்ணியிருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதோட கண்டினியூஷன் தான் இருக்கும் பொழுது நீங்க சொஸ்தமடையும்படிக்கு இந்த இடத்துல இந்த வசனத்துல ஒரு 3 காரியங்களை பார்க்கிறோம் பாருங்க. முதலாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு, அதாவது நல்மனம் பொருந்துதல். நம்முடைய வாழ்க்கையில எப்படி நல்மனம் பொருந்தணும் அது ஒரு காரியத்தை போட்டு. 2வது அறிக்கையிடுதல், பாவ அறிக்கையிடுதல். 3வது காரியம் பார்த்துட்டீங்கன்னா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ள ஒரு வேண்டுதல். இந்த 3 காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த இடத்துல முதலாவது நல்மனம் பொருந்துதல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில பாருங்க, நல்மனம்னா யாரு? நம்ம சகோதரர் ஒருவருக்குள்ள, இல்லை வீட்டிலேயோ குடும்பத்திலேயோ சபைகளிலோ நம்ம ஒருவருக்கு பிரச்சனைகளா இருக்கிறோம் பாருங்க. நம்ம என்னதான் விசுவாசத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு ரீதியில ஒரு சின்ன மனக்கசப்பு விடுகிறது. அந்த கசப்போடு சேர்ந்து நம்ம ஆராதனைக்கு போய் அந்த கசப்போடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணா அதற்குரிய பலன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்காது. அது எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 5வது அதிகாரத்துல இந்த காரியத்தை குறித்து போட்டுருக்காங்க. 5வது அதிகாரத்துல 21வது வசனத்துல இப்படியாக போட்டிருக்கிறது. 2 பேர்த்துக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல சொல்லும் பொழுது இப்படியா சொல்றது, கொலை செய்யாதிருப்பதாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவா இருப்பது என்பதும்
பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நேரத்துக்கு எதுவாக இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியில் ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவரிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியிலே இருக்கும் பொழுது சீக்கிரமே அவனுடைய நல்மனம் பொருந்து அப்படின்றார். பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவில்லாமல் தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டா என்று மெய்யாகவே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நல்மனம் பொறுத்தது. 2 சகோதரருக்குள்ள பிரச்சனை பாருங்க. பிரச்சனையா இருக்கும் பொழுது 2 பேருமே ஆலயத்துக்கு போறாரு. இது சொல்றாரு, இந்த ஆலயத்துக்கு போறவர் வந்து நல்ல விசுவாசியை கொடுத்து போட்டிருக்கு. ஆலயத்துக்கு போறாரு, காணிக்கை போடுறாரு. ஆண்டவர் இந்த இடத்துல குறிக்கும் பொழுது ஒரு கொலைக்கு ஒப்பாக இந்த காரியம் சொல்லிக்கிறார். நீங்க கொலை செஞ்சா தான் வந்து பெரிய பாவம்னு கிடையாது. ஒரு சகோதரனோட நன்மனம் பொருந்தாவிட்டாலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்றாரு. என்னுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த வசனம் எனக்கு செட் ஆகாது. நான் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு சீக்கிரமா கோவப்படுறதுல ஒரு ஆள் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய சிறு வயதிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு வாலிப வயசு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தது பாருங்க. ரொம்பவும் வந்து ஒரு சரியில்லாத குழந்தை பருவம், சரியில்லாத ஒரு வாலிப பருவம் இருந்ததுனால நான் பயங்கர கோபம் உள்ள ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள், ஒரு முரட்டாட்டணும் ஒரு ஆளா இருந்தேன் பாருங்க. இதுல இந்த வசனம்லாம் என்னோட வாழ்க்கையில எனக்கெல்லாம் ஒரு எட்டாத ஒரு கனி, எட்டாத கனி மாதிரி இருந்துச்சு. என்னால அவ்வளவு தூரம் சகிப்பு தன்மையாக இருக்கவே முடியாது பாருங்க. நான் பல பேருக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு எனக்குள்ள. சரியா என்னை பத்தி யாராவது தவறா பேசிட்டாலோ எதுவும் இருந்தாலும் எனக்கு பயங்கரமா கோவம் வந்து வைராக்கியம் வந்து நான் அவரோட பேச மாட்டேன், அவரோட சண்டைக்கு சொல்லுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறையாவே இருந்துச்சு. இந்த வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது இங்க சபையில பிரசங்கம் பொழுது என்னால இந்த வசனங்கள் பேசினாலே என்னால உட்கார முடியாது. அப்படி இருந்துச்சு. எனக்குள்ளேயே வந்து இந்த கோபம், இந்த தேவையில்லாத வைராக்கியம் இதெல்லாம் நிறைய ஜாஸ்தியாவே இருந்துச்சு பாருங்க. இதை வந்து என்னால ஜெயிக்கவே முடியல. ஆனா எப்ப எனக்குள்ள மாறிச்சு அப்படின்னா உண்மையுமே ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்து இந்த வசனம் என்னோட வாழ்க்கையில படிக்கணும், நான் இப்பேற்பட்ட ஒரு ஆளா இருக்கணும், நான் வந்து காணிக்கை கத்தருக்கு போடும் பொழுது இன்னொருத்தர் மேல ஒரு குறைய வச்சுட்டு உள்ள படம்ல அது மட்டும் கிடையாது. இந்த காரியங்கள் வந்து நம்ம செய்யும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் தடைப்படுகிறது. முதலாவது அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மற்றவரோட மனக்கசப்போட போய் உட்காந்து போய் எப்படி தேவ சமூகத்தில் உட்கார முடியும், எப்படி ஜெபம் பண்ண முடியும், அப்படி ஜெபத்துக்கு பதில் வருமான்ற மாதிரி பல ஒரு கொஸ்டின்ஸ் உள்ள இருந்தது பாருங்க. ஆனா அதோட சேர்ந்து நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக என்னால் இந்த காரியத்தை ஜெயிக்க முடியாமலே நான் போய்கொண்டே இருந்தேன் பார்த்துக்கணும் சபைக்கு. அப்புறம் பாருங்க, நான் இதற்கேற்ற உபதேசங்கள், இதற்கேற்ற வார்த்தைகள் உள்ள புஸ்தகங்கள் இதெல்லாம் வாசிச்சு தனிப்பட்ட முறையில் ஜெபத்துல இந்த காரியத்துக்கான ஜெபம் பண்ணது என்னுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது பாருங்க. கர்த்தர் என்னோட பல காரியங்களை பேசலாம், யாரெல்லாம் மன்னிக்க வேண்டும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாரு பாருங்க. நான் ஒவ்வொருக்காகவும் மன்னித்தேன் பாருங்க. சில நேரங்களில் வந்து அவர்கள் நேராக பார்த்தாவே நேராகவே நான் பேசுவேன். அவங்கள்ட்ட வந்து நான் ஒப்புரவாவேன், மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாவேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னுடைய ஜெபங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜெபங்களுக்கு பதில் வரணும்னா நம்ம வந்து இந்த சகோதரோட நல்மனம் பொருந்தணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நியாய தீர்ப்பு வருது பாருங்க. இந்த நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணணும், நன்மனம் பொருந்தணும் அப்படின்னா நம்மளே தேவன் ஆசீர்வதிப்பார், நம்மளை தேவன் அங்கீகரிப்பார், நம்முடைய காணிக்கையை அங்கீகரிப்பார், நம்முடைய ஜெபங்களுக்கும் பதில் வருகிறோம். நம்ம பாருங்க குற்ற மனசாட்சி எல்லாரும் சபைக்கு போயிட்டு வருவோம் பாருங்க. அதனால வந்து பிரச்சனையே இல்லை, சபையிலே பிரச்சனை இல்லை, வீட்டிலேயே பிரச்சனை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கு, எல்லா பிரச்சனைகள் இருக்கு, எல்லா மன்னிக்காத தன்மையில இருக்கு. ஆனா இவை எல்லா மற்றிலையும் தேவனுடைய வார்த்தை மிக பாருங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஏற்ற அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை உள்ளே போய் முதலாவது என்னுடைய இருதயத்தை, ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து என்னுடைய இருதயத்தில் தான் இருக்கு, என்னுடைய இருதயத்தை சரி பண்ணிக்கிறது. எனக்குள்ள வந்து ஒரு அந்த குற்ற மனசாட்சி வந்து நான் போய் மன்னிப்பு கேட்டு அதோட ஒப்புரவாரம் பாருங்க. நான் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில ஜென்ம பகைச்சவங்கிட்ட கூட நான் ஒப்புரவாயிருக்கேன். முறைப்படி பார்த்தா அவங்க தான் எனக்கு தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க தான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்க இதெல்லாம் பார்க்கக்கூடாது பாருங்க. நம்ம போய் ஒப்புரவாகணும். நாம் ஒப்புரவாகும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாகவே வரும் பாருங்க. அதை எந்த பிசாசுமே தடுத்துறது. பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களை போய் யாராவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் வச்சு அந்த பிரச்சனையை வந்து பெருசாக காமிச்சு உங்களோட அவரை ஒப்புரவு இல்லாம பண்ணி அதன் நிமித்தம் நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் சரி நீங்க போய் பண்ண முடியாது. நீங்க சபைக்கு போகலாம், ஆராதனைக்கு போகலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமம் கொடுக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு சமாதானமே இருக்காது பாருங்க. மறுபடியும் அந்த அவர் சம்மந்தப்பட்ட ஆளை நீங்க நேராலோ அது சபையிலையோ அல்லது வீட்டிலயோ நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்க பழைய ஆளை தான் ஆயிடுவோம். ஆனா அதை நம்ம விட்டு அவரோட நல்மனம் பொருந்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம புது மனிதனா மாறுவோம். நமக்குள்ள நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். அதைத்தான் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கு. நாம் வந்து அறிக்கையை நம்ம வந்து நல்மனம் பொருந்தும் பொழுது நமக்கு வந்து
நம்ம சொஸ்தம் அடையணும்னு சொல்லி அந்த யாக்கோல போட்டிருக்கு. நமக்குள்ள வந்து சுகம் வேணுமா, தெய்வீக சுகம் வேணுமா, முதலாவது என்ன பண்றோம், இந்த பிரச்சனை வந்து சரியாகுங்க. இந்த சுகம்ன்றது நம்ம ஆவிலே சுகமாகும், ஆத்மாவும் சுகமாகும். நான் அந்த மாதிரி அந்த ஒரு என்னுடைய கோபம் உள்ள ஆட்களோட சேர்ந்து நான் வந்து நான் பகைத்த ஆட்களோட நன்மணம் பொருந்தும் பொழுது அப்ப எனக்கு அவமானம் மாதிரி தெரிஞ்சு நம்ம இறங்கி போற மாதிரி தெரிஞ்சாலும் சரிதான், அந்த நன்மணம் பொருந்திட்டு வந்து முடிச்சவனுக்கு அப்புறம் ஒரு தெய்வீக ஒரு அமைதி, தெய்வீக சமாதானம் நம்ம இருதயத்துல அப்படியே இருக்கும். அப்பதான் நமக்கு தெரியும், ஆகா இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா, இத்தனை நாள் இந்த சமாதானத்தை இழந்துட்டோம், இவர் மேல தேவையில்லாம கோவப்பட்டு அப்படின்ற எண்ணங்கள் எனக்கு நிறைய இருந்துச்சு பாருங்க. ஏன்னா இதை இப்ப இந்த மெசேஜ் நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய கோவப்பட்டிருக்கேன்னு தெரியும். ஆனா இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில எப்படியா கிரியை செய்து என்பதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன் பாருங்க. ரெண்டாவது நீங்க பாத்துட்டீங்கன்னா பாவ அறிக்கை இடுதல். இந்த பாத்துட்டீங்கன்னா அது அதிகத்துல போட்டிருக்கு, நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கை இட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும், ரைட், அது மட்டும் கிடையாது, நாம் வந்து தேவனிடத்துல நம்முடைய பாவங்களை வந்து அறிக்கை எழுத மாட்டோம். பாவ அறிக்கைங்கிறது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே 100% பரிசுத்தவானா ஆயிடுறது. பாவமே நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா நம்ம பொய் சொல்றதா இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. நாம் ஒருவேளை தெரிஞ்சு செயலாட்டையும் பரலாட்டையும் தெரியாமலும் என்ன பண்ணிக்கணும், சில நேரங்கள் வந்து நம்மளோட வாயின் வார்த்தைகளோ இருதயத்தின் சிந்தனையோ அல்லது நம்ம நடக்கைகளோ நம்ம என்ன பண்றோம்னா பாவத்துக்குள்ள போயிடும் பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்ன பண்றாரு கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, ரத்தத்தை வச்சிருக்காரு. இந்த ரத்தம் வந்து நம்மள சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கும். அது முதலாவது நம்ம பாவம் என்று உணரணும், பார்க்கணும். பாவம்ன்றது உணர்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். பாவத்தை வந்து கத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன். நான் பொதுவாகவே ஒரு இன்னொரு மனுஷன்ட்ட நம்மளோட பாவத்தை வந்து சொல்றதுனால வந்து நம்மளுடைய பாவம் வந்து இது கிடையாது. பாவத்தை நம்ம நேரடியாவே சொல்லுவோம். பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு நமக்கும் தேவனுக்கு இடையில இன்னொரு மிடில்மேன் தேவையே இல்லை. கத்தர் அதை அந்த ஸ்தானத்துல யாருமே வைக்கல பாருங்க. நாம் நேரடியாக இயேசுவின் ரத்தம் நமக்கு அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கு பாருங்க. நாம் நேரடியாக தேவன்கிட்ட போய் மனம் கசந்து நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு விடணும். அப்படி பாவத்தை விட்டு விடும் பொழுதுதான் நாங்கள் என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கையில வந்து இன்னும் ஜெபங்களுக்கு இன்னும் அதிகமாய் பதில் கிடைக்கும். பார்த்தோம் நம்ம பாவத்தோட சேர்ந்து ஒரு ஜெபத்தை பண்றோம் அப்படின்னா அதுக்குரிய பதில் வந்து கிடைக்கிறதுக்கு சாத்தியக்குறையே கிடையாது பாருங்க. அப்ப பாவ அறிக்கை விடணும். அறிக்கையிலே 2 அறிக்கை இருக்க பாருங்க. அது 2 பேரும் வந்து வேதத்துல வந்து 2 அறிக்கையை போட்டிருக்கு. நீங்க அறிக்கை செய்து அப்படின்னா 2 அறிக்கையை வந்து 2 பேரும் கொஞ்சம் குழப்பிக்க கூடாது. முதலாவது அறிக்கை என்னன்னா ஃபெய்த் கன்ஃபெஷன். ஃபெய்த் கன்ஃபெஷன் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து சின் கன்ஃபெஷன் இருக்கு. ஃபெய்த் கன்ஃபெஷன் என்னன்னு விசுவாசத்தை நம்ம அறிக்கைதான் இருக்கும். விசேஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 10வது அதிகாரத்துல இப்படியே வசனம் இருக்கு பாருங்க. மத்தேயு 10வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை இருக்கிறேன். பாருங்க, தேவனுடைய வசனத்தை கொண்டு தேவனுக்கு இயேசுவுக்கு முன்பாக நாம் தேவனுடைய வசனத்தை அவரை வந்து ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா தேவனும் நம்மளை அங்கீகரித்து நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை வந்து என்ன பண்றது, அவர் வந்து அறிக்கை எடுக்கிறார் போட்டிருக்கிறது. இதை வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது ஒரு சின் கன்ஃபெஷனை பத்தி போடுறது, இது வந்து ஃபெய்த் கன்ஃபெஷனை பத்தி போடுறாரு பாருங்க. அப்போ ஃபெய்த் கன்ஃபெஷன் நம்ம தேவ சமூகத்துல வந்து அறிக்கணும். ஃபெய்த் கன்ஃபெஷன்னா என்ன அப்படின்னா நாம் வந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறோமோ அதற்கேற்ற வசனங்களை எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆகும், நமக்கு நடக்கும் என்று விசுவாசத்தினாலே நம்ம சொல்லும் பொழுது அது வந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், வசனத்தை அங்கீகரிக்கிறோம், வசனத்தை நம்ம உயர்த்தி பிடிக்கும் பொழுது அதுவும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது பாருங்க. அப்படி பண்ணும் பொழுதுதான் அது பேர் தான் வந்து என்ன பண்றதுன்னா ஃபெய்த் கன்ஃபெஷன்றாங்க. இன்னொரு இடத்துல நம்ம ரட்சிப்பே வந்து ஃபெய்த் கன்ஃபெஷன் மூலியமா தான் நடக்குது பாருங்க. அப்ப ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம என்ன 100% விசுவாசியாக இருந்தோம்? இல்ல, நிச்சயமா இல்லை. நம்ம எப்படி இருந்தோம்னா அப்ப நம்ம பாவியா இருந்தோம். அப்பொழுதுதான் இயேசுவை கொஞ்சமா நம்ம கேள்விப்படுகிறோம் பாருங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபெய்த் கன்ஃபெஷன் வந்து நம்முடைய இயல்பிலேயே வருகிறது பாருங்க. ரோமர்ல 10வது அதிகாரத்துல நான் எடுத்துக்கிறேன். ரோமர் 10ல 9-10 பாருங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, இந்த ஒரு அறிக்கை வந்து ஃபெய்த் கன்ஃபெஷன் போட்டிருக்கு. எதற்காக ஃபெய்த் கன்ஃபெஷன் அப்படின்னா இது சால்வேஷனுக்காக நம்ம கொடுக்கப்படுகிறது. இது எப்படின்னா நம்ம வந்து இயேசுவை குறித்து கேள்விப்படுறோம், அப்ப இயேசுவை வந்து நான் நம்ப ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அப்போ உண்மையாலுமே இயேசுவை நம்ப ஆரம்பிக்கும் போது இயேசுடைய மரித்தல், அவருடைய உயிர் தெழுதல், இன்றைக்கு நமக்காக ஜீவிக்கிறார், எதிர்காலத்தில் நமக்காக வரப்போகிறார், அவருக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வரப்போறோம் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுக்கிறோம் பாருங்க. அந்த தீர்மானம் தான் நம்ம அறிக்கை என்று சொல்லப்படுகிறது பாருங்க. அப்படி தீர்மானம் எடுத்து அவர் தான் இனிமேல் ஆண்டவர் நான் எடுக்க போறேன், நான் பின்பற்றி வந்த மற்ற எல்லாவற்றை காட்டிலும் தேவன் தான் ஆண்டவர், இயேசு தான் ஆண்டவர் அப்படின்னு நம்ம இருதயத்தில் நம்ம சொல்லுவது ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க. அந்த விசுவாச அறிக்கை வந்து நம்ம இருதயத்துல என்றைக்கு வருகிறது, அது சர்வசாதாரணமா யாருமே வந்து
ஒரு ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதாலும் சொல்ல மாட்டாரு பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுத்தா தான் அவருக்குள்ள அந்த அந்த எண்ணங்களே வரும் பார்த்து. அந்த எண்ணம் வந்து எதுக்கு எதுவா இருக்குன்னா ரட்சிப்புக்கு எதுவா இருக்கிறது. அது ஒரு ஃபெய்த் கன்ஃபெஷன். அது வந்து பாருங்க, அவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவரோட வாழ்க்கை அச்சீவ் பண்ணது உறுதியாகும். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இயேசு தான் ஆண்டவர், இதைத்தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க அந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் அவர் ரட்சிப்புக்கு எதை வந்து அவரே நடுவே இருக்குது. இது ஃபெய்த் கன்ஃபெஷன் இது பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து ஃபெய்த் கன்ஃபெஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின் கன்ஃபெஷன், பாவ அறிக்கை. அதெல்லாம் என்ன சொல்லணும்னா, பாவ அறிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாமே வந்து பாவ அறிக்கை வந்து நிறைய பேர் பண்ணியிருப்போம் பார்த்துக்கோங்க. நம்முடைய பாவங்களை தெரியாமல் சேர்ந்த பாவங்களோ தெரிந்து சேர்ந்த பாவங்களோ தேவனிடத்தில் நாம் வந்து தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து அவரிடத்தில் மனதுருகி நம்ம மன்னிப்பை கேட்கும் பொழுது அந்த பாவ அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில வந்து உண்டாகிறது பாருங்க. அப்ப பாவ அறிக்கையை செய்யும் பொழுது அது வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மன தெளிவை உண்டாக்குறது. தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக நம்ம என்று கெட்டி சேர்கிறாரா இருக்கும். நம் நீதிமொழிகள் 28:13 இப்படியே ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 28:13 வந்து நம்ம எடுத்துட்டோம்னா, வாசிக்கிறேன். இந்த தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இலக்கம் பெறுவான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நாம் வந்து நம்முடைய பாவத்தை மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன, நம்ம சில நேரங்கள் வந்து நம்ம பாவம் செய்யும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பாவத்தை வந்து நம்ம மறைச்சு தேவ சமூகத்துல எல்லாம் போய் உட்கார்ந்து இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து நமக்கு எதுக்கு கிடையவே கிடையாது பாருங்க. அது வந்து நம்ம அறிக்கை செய்து அந்த பாவத்தை 100% நம்ம என்ன பண்ணணும், விட்டு விடணும், மறுபடியும் தொடக்கூடாது பாருங்க. அப்படி விட்டு விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இருந்தாங்க ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கத்தணும் என்ன பண்றாரு, நம்முடைய வைத்திருக்கிறார். நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தெரியுதா இருக்கிறது. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 3 மனுஷனை வந்து நான் வேதத்துல வந்து நான் காமிக்கிறேன். எப்படி பாவரிக்கை பண்ணினார்கள், எந்த சூழ்நிலையிலே அவர்கள் பாவரிக்கை பண்ணினார்கள் என்பதை எதிர்பார்க்கும் பொழுது எஸ்ராவுக்கு போவோம். எஸ்ரா வந்து எஸ்ரா 10வது அதிகாரம் 1வது வசனம் எழுதுறாங்க. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் செய்து அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக கால விழுந்து கிடைக்கிற இஸ்ரவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் மகா பெரிய சபை அவரிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். 11வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் இடத்துல அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளை விட்டு விலகுங்கள் என்றார். இங்க எஸ்ரா வந்து ஒரு பாவ அறிக்கை பண்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த எஸ்ரா யார்? இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியன், ஒரு வேத பாதகர்னு பார்க்கணும். அதாவது இவர் வந்து பாபிலோன் சிறையிருப்புல வந்து இருக்கிற பொழுது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் இருக்காரு. அவர் வந்து வீழ்ந்து போறாரு. வீழ்ந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பெர்சியா ராஜ்யம், மேதியா பெர்சியா ராஜ்யம் வந்து அந்த இடத்துல உண்டாயிடுது. அந்த இடத்துல தரியு அப்படின்ற ஒரு ராஜா வருகிறார் பாருங்க. அவர் ஓரளவு வந்து பாருங்க ஒரு நல்ல ஒரு மனிதன் பாருங்க. அவர் வந்து ஒரு இடத்துல 70 வருஷம் நிறைவேறினப்ப ஒரு கட்ட ஜனங்களை வந்து அனுப்புறாங்க. யார் தலைமையில் அனுப்புறாங்கன்னா செருபாபில் தலைமையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து எருசலேம் திரும்புகிறார்கள். எருசலேம் திரும்பி என்ன பண்றாங்கன்னா, இடிந்து போனா அந்த எருசலேம் ஆலயத்தை வந்து கட்டுகிறார்கள். இப்போ கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த கட்டி முடிக்கப்பட்ட ஆலயத்தை வந்து மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்ரா தலைமையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஆண்கள், அதாவது கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து மீண்டுமாய் எருசலேமுக்கு வந்து பாபிலோன்ல இருந்து சிறையிருப்புல இருந்து விடுத்து வர்றாங்க பாருங்க. இங்க வந்து முடிச்ச உடனே என்ன பண்ணாங்க, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். பிரதிஷ்டை பண்ணும்பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் வாசிக்கப்படுகிறது, வேத வார்த்தைகள் பிரசங்கப்படுகிறது. இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு சீர்திருத்தத்தை வந்து எஸ்ரா வந்து செய்றாரு. எஸ்ரா வந்து பாருங்க ஒரு ஆசாரியர், ஒரு வேதத்தை குறித்து அந்த வேத பாரகர், அது மட்டும் கிடையாது ஒரு சீர்திருத்தவாதி. அவர்களுக்குள்ள ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரியுதுன்னா, நம்ம பாவ வாழ்க்கை வாழ்ந்தனால என்ன பண்ணிருந்தோம், நம்ம வந்து 20 வருஷம் சிறையாக கொண்டு போக மாட்டோம். அது மட்டும் பாபிலோன்லயும் வந்து என்ன பண்றாங்க, இவங்க அந்நிய ஸ்திரீகளோட வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்நிய மக்களோட கலந்துட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் விட்டு விலகணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இவர் என்ன பண்றாருன்னா எல்லா ஜனங்கள் சார்பாக இவர் வந்து அறிக்கை பண்றாரு. அந்த அறிக்கையை தான் நான் வந்து வாசிச்சோம் பார்த்துக்கோங்க. அந்த அறிக்கைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல வந்து அந்த தேவ சமூகத்துல போய் உட்காருன்னா ஒரு பாவத்தோட போய் உள்ள போய் உட்கார்ந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து
உடனே நியாய தீர்ப்பு தண்டனை வந்துடும் பாருங்க. அப்ப உண்மையாலுமே மனம் கசந்து உங்க அழுகும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? தேசத்துக்கு வந்து சேமத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அந்த தேசத்தை வந்து அவருடைய பழைய பிரச்சனையில இருந்து விடுவிக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதுதான் பிரச்சனையே வந்து. அவர்கள் பாருங்க, நல்ல ஒரு ராஜா வருவாரு, நல்லா நல்லா இருப்பாங்க, தேவனை பின்பற்ற நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ராஜா வருவாரு, இவர் வந்து தவறான வழியில போவார், ஜனங்களும் தவறான வழியில போவாங்க பொழுது இவங்க பாவத்துக்குள்ள போகும்போது வேற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கர்த்தர் அனுபவிச்சுவார். வேற ராஜா வந்து ஒரு அடிமை பண்ணிடுவாங்க. மறுபடியும் அங்க மனகசந்து அழுவாங்க, கர்த்தர்ட்ட திரும்புவாங்க, மறுபடியும் ஒரு விடுதலை உண்டாயிரும், நல்ல ராஜா வருவாரு. இதே தான் இவருடைய இவருடைய லைஃபே வந்து இப்படிதான் இருந்துட்டே இருந்துச்சு பாருங்க. அப்பேற்பட்ட சிறையிருப்புல இருந்து திரும்பினாங்க. இந்த தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ற ஒரு காரியம் பாருங்க. அந்த இடத்துல வந்து அவ்வளவு பரிசுத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சரி பண்ணி கொள்கிறார்கள். தங்களுடைய பாவத்தை விட்டுகிறார்கள். அதற்கு வந்து இந்த பிரதான ஆசிரியனாகிய எஸ்ரா வந்து இந்த இடத்துல வந்து அவர்கள் சார்பாக ஜெபிக்கிற ஒரு காரியம் தான் இந்த காரியம். ரெண்டாவது ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா நெகேமியா. இவர் என்றதுனா மூன்றாவது இந்த நெகேமியா ஒரு தலைமையில ஒரு குரூப் வராங்க. இவங்க எதற்கு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் ஆலயம் இப்ப சரியாயிடுச்சு, மக்கள் வந்து இப்ப சீர்திருத்தத்துக்குள்ள நேரம் வந்துட்டாங்க. இப்ப வந்து என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, ஒரு பட்டணம் இருக்குன்னா அந்த பட்டணம் சுத்தி உள்ள ஒரு அலங்காரம் ரொம்ப முக்கியம். அந்த அலங்கமானது வந்து இடிக்கப்பட்டு கிடந்துச்சு பாருங்க. ஏன் அந்த அலங்கம் வந்து இடிக்கப்பட்டுச்சுன்னா, நோபுகாத் நேச்சர் பாபிலோன் ராஜா வந்து முதலாவது வந்து யார் எந்த இதுக்கு பண்ண அலங்கத்தை இடிச்சிருவாங்க. அந்த நகரத்தை டெஸ்ட்ராய் பண்ணா அலங்கத்தை இடிச்சிட்டோம்னா வெளியாட்கள்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. வெளியாட்கள் வந்து அந்த அரங்கம் வந்து ஒண்ணும் இல்லாம போயிடும். அந்த நகரத்தை வந்து இவங்க ரெடி பண்ணணும்னா முதலாவது என்ன பண்றாங்க? உள்ள இருக்கிற ஆலயத்தை பாதுகாக்கணும், உள்ள இருக்கிற ஜனங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த ஆலயத்துடைய அலங்கங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆலயத்துக்கு அலங்கங்கள் கட்ட வந்து இந்த நெகேமியா தலைமையில ஒரு குரூப் வராங்க பாருங்க. இவர்கள் இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அந்த ஆலயத்தை 52 நாளுக்குள்ள வந்து அந்த அலங்கத்தை வந்து எடுத்து கட்டுகிறார்கள். எடுத்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அவர்கள் வந்து பாருங்க, கட்டி முடிக்கிறாங்க பாருங்க. அவர்கள் வந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு ஜெபத்தை வந்து பண்றாரு பாருங்க. இந்த நெகேமியா 9 9வது அதிகாரத்துல 2 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று பாருங்க, மற்ற மக்களோட வந்து பிரிஞ்சு வந்து தங்கள் பாவங்களை தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களில் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜெபம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜெபம் மட்டும் அவர்கள் தங்களை பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து நினைச்சு நிக்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க, ஒரு நைட் முழுக்க என்ன பண்றாங்க? தன்னுடைய பாவங்களை அறிக்கை நடத்துறாங்க. முன்னோர் செய்த பாவங்கள், தாங்கள் தான் அந்த பாபிலோட செய்த பாவங்களை, இங்க இஸ்ரேல் இங்க இருக்கிற இங்க இருக்கும்போது செய்த பாவங்களை வந்து என்ன பண்றாங்க? 100% வந்து அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல உள்ள வராங்க. அந்த அழகத்துடைய பிரதிஷ்டை அந்த இடத்துல வந்து பண்ணப்படுகிறது பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாவ அறிக்கை ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம ஜெபங்களுக்கு பதில் வரணும், நம்ம தேவ சமூகத்துல போகணும் அப்படின்னா எஸ்ரா மாதிரி, நெகேமியா மாதிரி நம்ம வந்து பாவ அறிக்கை நம்ம ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த இடத்துல சொல்ற அதைத்தான் வந்து அவர் யாக்கோபு அந்த இடத்துல வந்து கோட் பண்றாரு பாருங்க. நீங்கள் ஒரு ஒரு குற்றங்களை ஒரு ஒரு குறை அறிக்கை எழுந்துட்டாரு. நீங்க சொஸ்தம் அடையணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு நல்மனம் இருக்கணும். உங்க சொஸ்தம் அடையணும்னா உங்களுக்குள்ள வந்து பாவம் வந்து இருக்கவே கூடாது. அது மட்டும் பாருங்க. 3வது ஒருத்தர் பார்த்தோன்னா தானியேல். தானியேல் பாருங்க 9வது அதிகாரத்துல 4வது வசனத்தையும் அவர் வந்து இந்த காரியத்தை வந்து சொல்றாரு. 9 தானியேல் 9 4வது வசனத்தை நானும் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் தனிப்பட்ட ஜெபம் சொல்லுவாங்க. என் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள பயங்கரமுள்ள தேவனேன்றாரு. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காராக இருந்து துன்மார்க்க நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம் என்றார் பாருங்க. அவர் வந்து பாபிலோன்ல உட்காந்து ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆண்டவரே, நாங்க வந்து பாவம் செஞ்சுட்டோம். ஏன் இந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம்னா நாங்க பாவம் செஞ்சதுனால அதை நிமித்தமாக உண்மை விட்டு தூரப்படுகிறோம். வேற ஜாதிகளோட கலந்துக்கிட்டோம். வேற தேவர்களை வந்து நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். அது நிமித்தம் தான் என்னோட வாழ்க்கையில வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு சிறையிருப்புக்குள்ள நாங்க வந்து வந்துட்டோம் பாருங்க. ஏன்னா எங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கல. அந்த சிறையிருப்பு வந்து அது நிமித்தம் வந்து வருகிறது பாருங்க. அதனால வந்து இந்த இடத்துல வந்து அவர் உணர்ந்து தன்னுடைய தான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லல, தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்துக்கு என்ன பண்றாரு? அவர் வந்து அறிக்கை பண்ணுகிறது. எனக்கு தானியேல் வந்து சாதாரண ஆள் கிடையாது பாருங்க. அவர் வந்து இஸ்ரேல்ல வந்து யூதா ஜனங்கள் வந்து ஒரு பிரபுக்கள் குடும்பத்துல பிறந்தவர். ஆனா இங்க வந்து இப்ப பாபிலோன் கடத்த வந்து அடிமையாக இருக்கிறாரு பாருங்க. ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையை தனக்காக என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபம் பண்றாரு. இப்ப பாவ அறிக்கை வந்து நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரணும்னா நம்ம பாவம் இல்லாத ஒரு பிரேயர் வந்து நம்ம பாவத்தோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்றதுனால நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 3வது ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா பலனுள்ள ஜெபம் பண்ணக்கூடியதா இருக்க வேண்டும் பாருங்க. பலனுள்ள ஜெபம் எப்படி வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தானியேல் வாழ்க்கையில் நீங்க எடுத்தீங்கன்னா
தானியலுடைய வாழ்க்கையில தானியல் வந்து 6வது அதிகாரத்துல வந்து அவரை குறித்து ஒரு காரியங்களை போட்டு பாருங்க. தானியல் 6வது அதிகாரத்துல வந்து வாசம் அப்படின்னா, தானியல் வந்து 3 வேளையும் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணுகிற மனுஷனாக இருந்தான் பாருங்க. ம். இப்ப மேதியா பெர்சியா ராஜ்யம் வந்துருது. இந்த ராஜ்யம் அந்த பாபிலோன் ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யமா இருக்கு. பாபிலோன் அரசு கவுந்துருச்சு பாருங்க. இப்ப தரியுன்ற ராஜா வராரு. தரியுன்ற ராஜா வரும்போது அந்த ராஜ்யத்தை வந்து ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு இப்ப ஆட்களை நியமிக்கும் பொழுது, நல்ல ஆட்களை பண்ணும்போது ஒரு ஏற்கனவே தானியல் வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஸ்தானத்துல இருக்கும்போது தானியுடைய நடவடிக்கை எல்லாம் அந்த தரியு ராஜாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பாருங்க. பிடிச்ச உடனே என்ன பண்றாரு, எல்லாவற்றுக்கும் மேல வந்து என்ன பண்றாருன்னா, பிரதானிகளை வச்சு பிரதானிகளுக்கு தலைவனா வந்து ஹெட்டா வந்து தானியலை வைக்கணும் அப்படின்ற முடிவு இருக்கும் பொழுது, அங்க உள்ள அந்த தரியு அந்த அந்த மேதியா பெர்சியா மக்களுக்கு வந்து அங்க உள்ள அந்த ஏற்கனவே உள்ள அந்த ஒரு ஆட்களுக்கு வந்து கோபம் வந்துருச்சு பாருங்க. கோபம் வந்த உடனே என்ன சொல்றாங்க, முதலாவது வந்து 120 தேசாதிபதிகளை வைக்கணும், 3 பிரதானிகளை வைக்கணும், அதுக்கு மேல வந்து ஒரு தலைமை அதிகாரியை வைக்கணுன்ற போது தானியை தான் செலக்ட் பண்றாரு. ஆனா இந்த மேதியா உள்ள அந்த உள்ள ஆட்களுக்கு வந்து தானியல் மேல ஒரு பொறாமை. ஒரு 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 யூதன் வந்து எங்க வந்து ஆள்றதா, எங்க மேல அதிகாரம் வைக்கிறதா, நான் அவர்களுக்கு கீழே வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை தேடும் பொழுது தானியல்கிட்ட முதல் ஒரு குணம் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, 3வது வசனத்துல வந்து தானியலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. வாசிக்கிற மாதிரி இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளும் தேசாதிகளும் மேற்பட்டவனா இருந்தான். எல்லாவற்றுக்கும் மேற்பட்டனா இருக்கான். தானியலுக்குள் விசேஷத்த ஆவி இருந்தது. இருந்தமையால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியா ஏற்பட்டு ராஜ்யம் இருந்தான். ராஜாவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, தானியலுக்குள்ள ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு தெரியுது. அது மட்டும் 4வது வசனத்தை பார்த்தா தானியல் வந்து உண்மை உள்ளவன் தெரியுது. வேற விஷயத்துல வந்து அவர் பாருங்க, அடிமை தேசத்துல இருந்தாலும் நம்ம ஒரு அடிமை, இந்த தேசத்துக்காக ஏன் வேலை செய்யணும், இந்த தேசத்துக்காக நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு இல்லாம அந்த இடத்துலயும் வந்து உண்மையா இருக்கிறான். அதனால இந்த ஜனங்கள் வந்து இவங்க பாக்குறாங்க, தானியலை வந்து இந்த உண்மையில வேலை காரியத்தை வந்து குற்றப்படுத்த முடியாது. இவர் ஏன் குற்றப்படுத்தணும்னா, இவர் தேவன் சம்பந்தப்பட்ட காரியத்தில் தான் ஒரு குற்றப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட வந்து நைஸா பேசுறாங்க. பேசிட்டு என்ன சொல்றாங்க ஒரே வார்த்தையில, நீங்க வந்து இந்த 30 நாள் எடுத்தது 30 நாள்ல உண்மை தவிர வேற யாருமே வந்து அவங்க யாருமே என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணக்கூடாது, உண்மை நோக்கிதான் எல்லாரும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த மாதிரி இப்போ ஜெபம் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றோம்னா அவங்களை வந்து சிங்க குகையில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டளையை வந்து கொண்டு வராங்க பாருங்க. இவங்க வந்து ராஜாவுக்கு ப்ரெஷர் கொடுக்க 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 ராஜாவும் அதற்கு வந்து கட்டளை எடுக்கிறாரு பாருங்க. ஆனா தானியலுக்கும் இது தெரிகிறது. தானியலுக்கு நன்றாக தெரிந்தும் என்ன பண்றாருன்னா, அவருக்கு இந்த ராஜாவுடைய கட்டளைக்கும் பயப்படல, சிங்க கெபிக்கும் பயப்படல, தைரியமாக வந்து மறுபடியும் 3 வேளையும் என்ன பண்றாரு, எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். இதைத்தான் அவங்களை வந்து பிடிக்கணும், இது ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி தானியலை பிடிக்கிறாங்க பாருங்க. ஆனா ராஜாவுக்கு வந்து இவரை வந்து தானியல் மேல ஒரு விசேஷத்த ஆவி இருக்கு, இவருக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்றது நன்றாக தெரியும். தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்றாரு ஒரே வார்த்தையில பாருங்க, தானியலை உள்ள போக அனுமதிக்கல. இவங்க ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க வேற வழி இல்லாம என்ன பண்றாருன்னா சிங்க கோயிலை தூக்கி போட்டு அடுக்கிறாங்க. அப்போ அவர் சொல்ற ஒரு வார்த்தை வந்து, நீ ஆராதிக்கிற தேவன் வந்து உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறாரு. தானியலை பார்த்து ஒரு 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 அட்வைஸ் கொடுத்து வந்து அனுப்புறாரு மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இரவு முழுக்க அவர் தூக்கமும் கிடையாது. தேவன் வந்து ஒரு தூதனை அனுப்பி வந்து என்ன பண்றாருன்னா சிங்கத்தின் வாயில வந்து கட்டி போட்டார் தாவீது. இந்த கதையெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும் பார்த்துக்கோங்க. மறுபடியும் வர தரிவு ராஜா காலையில எந்திரிச்சோம் நேரம் வராரு. வந்து தானியலே சிங்க குகை வாய்ச்சா தானியலே நீங்க ஆராதிக்க தேவனை தப்புவித்தாரான்னு கேட்கிறாரு. இந்த சம்பவம் எனக்கு எதாவது ஞாபகம் வருதுன்னா புதிய ஏற்பாட்டுல இதே குகையில தான் வந்து லாசர் வைக்கப்பட்ட குகையில தான் வந்து இயேசு சொல்றாரு பாத்துங்க, லாசருவே வெளியே வாழ்வார். ஒரு விசுவாசம் பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தரிவுக்குள்ளே ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. தானியலின் தேவன் மிகப்பெரியவர், இவருக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது. அதனால தான் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் வித்தியாசமா இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான் அப்படின்றது தெரியுது. அது என்னதுன்னு சரியா அவருக்கு தெரியல பாருங்க. ஆனா அவருக்கு நல்லா தெரியுது, இவருடைய தேவன் ஒருத்தர் இருக்காரு, இவர் உண்மையா இருக்கிறனாலதான் அந்த விஷயத்துல ஆவி இவர் வந்து ஆண்டு கொண்டிருக்காரு அப்படின்ட்டு தெரியுது பாருங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா தானியலை பார்த்து உன்னை ஆராதிக்க தேவனும் தப்பிக்க வல்லவரா இருக்காரு ரொம்ப சொல்றாரு. தேவனும் தப்பு வச்சாரு, வாயை சிங்கத்தின் வாயில கட்டி போட்டாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாருன்னா அவர் குகையில இருந்து தூக்கி விடுறாங்க. இவர் யாரெல்லாம் சிங்க குகைக்கு அனுப்புனதுன்னாங்களோ அவர்கள் வந்து ஜென்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா அவரோட மனைவிகள், குழந்தைகள், அவங்க முழு குடும்பத்தையே சிங்கத்துக்குள்ள போடும்பொழுது என்ன பண்றாங்க, அந்த சிங்கமானது அவர்களுக்கு மேல ஏறி அவர்களை கடித்து அவர் எலும்புகளை நொறுக்கி போட்டு வந்து வாசிக்கிறோம். அப்போ வந்து அவர் சொல்றாரு ஒரே வார்த்தையில, அவருடைய தானியோட விசுவாசம் பாருங்க 26வது அதிகாரம் 23வது வசனத்துல வந்து இப்படியா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 6:23 வந்து அவர் சொல்ற பாருங்க, கடைசி பகுதி பாருங்க, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியினால் அவனுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவருக்குள்ள பாருங்க தேவன் பேர்ல விசுவாசம்.
விசுவாசம் எதனால வருகிறதுனா, அவர் ஜெபத்துல காத்திருக்கிறாரு, ஜெபத்துல உட்கார 3 வேளையும் ஜெபிக்கிறாரு பாருங்க. 3 வேளையும் ஜெபிக்க ஜெபிக்க அவரோட வாழ்க்கையில வந்து அந்த விசுவாசமானது பெருக ஆரம்பிக்கிறது பாருங்க. அந்த விசுவாசத்திலே ஜெபத்திலே காண்பிக்கிறாரு. அந்த ஜெபத்துல காண்பிக்கும் பொழுது அந்த இடத்துல அவருக்கு ஒரு விடுதலை வருகிறது. ஒரு மகா பெரிய ஒரு விடுதலை வருது. அது மட்டும் கிடையாது. தானியேலுடைய தேவன் தான் பெரிய தேவன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்றாருங்க, இவரை அந்த ராஜாவே ஏற்றுக்கொள்ற அளவுக்கு வந்து அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. தானியேலுக்கு தேவனுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜா வந்து மறுபடியும் கட்டளையிடுற அளவுக்கு வந்து ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம், ஒரு தனி மனிதனுடைய ஜெபம் இருக்குது பாருங்க. ஒரு பலனுள்ள ஜெபம் பாருங்க. இந்த ஜெபத்தை தான் என்ன பண்றாரு, யாக்கோபு வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. இந்த பலனுள்ள ஜெபம் தான் அந்த இடத்துல அவருக்கு ஒரு சுகத்தை கொண்டு வருகிறது. இப்பேற்பட்ட ஜெபம் உடையவனால தான் நாமளும் இருக்கணும் பாருங்க. நமக்கு எவ்வளவுப்பட்ட பெரிய பிரச்சனைக்குள்ளாக நம்ம நடந்து போனாலும், எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக நம்ம கடந்து போனாலும், நாம் ஜெபிக்கிற மனிதனாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய குற்றங்களை ஒரு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அறிக்கையிட்டு நாம் வந்து ஒரு நன்மனம் பொருந்தணும் பாருங்க. இந்த ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த ஜெபம் தான் நம்மளோட வியாதிகளை சுகப்படுத்த போகிறது பாருங்க. இப்பேற்பட்ட ஜெபம் தான். ஏன்னா ஜெபம் வந்து இப்படி இருக்கும் பொழுதுதான் அது மிகுந்த ஒரு பதில் பெறுகிற ஜெபமா நம்முடைய வாழ்க்கையில அமையும் பாருங்க. தானியேலை போல பாருங்க, எந்த சூழ்நிலைக்கும் வந்து பயப்படாத ஒரு இது ஒரு விசுவாசம் தான். தானியேல் மாதிரி ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, தானியேல் மாதிரி ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய் நாம் இருக்கும் பொழுது, நாம் பாவங்களை அறிக்கையிட்டு நம் சுத்த மனசாட்சியை நம்ம காத்துக்கொள்ள இருக்கும் பொழுது நம்ம ஜெபத்துக்கு பதில் வருகிறதா இருக்கிறது. அதனால வந்து நம்முடைய எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுறதை விழித்திருப்போம். ஜெபம் பண்ணுறது கண்டிப்பா கர்த்தர் வந்து நம்ம ஜெபத்தை கேட்க நம்ம பதிலை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான் செய்யும் ஜெபம் ஆண்டவரே மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் மிகப்பெரிய விடுதலையை கொண்டு வருகிறதா இருக்கிற நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை ஒருவரையும் ஜெபிக்கிற மனிதனாய் மாற்றுவீராக. கர்த்தாவே, எங்கள் சகோதரருக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அனுமலம் பொருந்துவர்களாய் மாற்றுகிறாங்க. எங்களுடைய பாவங்கள் உண்டென்றால் கர்த்தாவே எங்களை நீர் கழுவ வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீர் கழுவும், எங்களை சுத்தமாக்கும். உங்களுடைய சமூகத்துல சுத்த மனசாட்சியோட இருக்க உதவி செய்வீராக. நீரே எங்களுக்கு பதில் தருகிற தேவன் ஆண்டவரே. வானம் பூமி படைத்த தேவனுக்கு முன்பாக அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தானியேலின் ஜெபத்துக்கு நீ பதில் கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே. நெகேமியாவின் ஜெபத்துக்கு பதில் கொண்ட தேவன், எஸ்ராவின் ஜெபத்துக்கு நீ பதில் கொண்டு வந்த தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் நீ பதில் கொண்டு வருகிற தேவனா இருக்கப்படி நாம் கண்டு செலுத்துறோம். உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.